பாப்பா நீ குடிக்காத ஃபர்ஸ்ட். இது குடு. குடு சக்கரை போடு. சிங்கடி முடிக்கிற சக்கரை போடு. டடாடா. ஆய் பேர் எத்த பெருசு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்புள். இந்த சண்டே நம்ம வீட்டு நேச்சரோட எப்படி போச்சுங்கிறத ஃபுல்லாக பார்க்கணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் சண்டே இந்த வீக் தாங்க எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு ஒர்க்குமே அந்த ஒரு நான்வெஜ் எடுக்க நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்தது. சப்பாத்தி தான் நாங்கள் இருந்தோம். சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வச்சு வந்து என்ன பண்ணுவேன்னா ஹேருக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பேன். ஹேர் மசாஜ் மாதிரி நான் பண்ணுவேன். கொஞ்சம் வந்து கோயம்புத்தூர்ல மழைங்கிறனால நான் இது பண்ணலை. ஸோ இப்போ 2 நாளாக வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீக்கில் இதை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ பூச்சி கடிக்குது, வயிற்று வலிக்குது, இந்த மாதிரி சொல்லுவாங்கங்கிறனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேப்பிலச்சாறு கொடுக்குறேன். சின்னவ குடிப்பாலும் என்னமோ வாயில் போட்டதும் துப்பிடுவான்னு நினச்சேன். பட் மேடம் வேற லெவல். ஸ்டார்டிங் கிளிப்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிருப்பீங்க நான் ஓவர் எக்ஸிபிளண்ட்ல வந்து கத்திட்டு இருந்திருப்பேன். ஏன்னா ரொம்ப கசப்பாக இருந்தது. எனக்கே கொடுக்க பாவமாக இருந்தது. குடிப்பாளோ மாட்டாளோன்னு நினச்சேன். பெரியவ எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் அதை வந்து குடிச்சுக்குவான். சின்னவனுமே பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்றது, டானி குடிக்கிறதுல வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவ்வளோ கசப்பாக நான் வேப்பிலச்சாறு இது வரை கொடுத்தது இல்லையா. ஸோ அவள் குடிக்க மாட்டா, துப்பிடுவா அப்படின்னு தான் நினச்சேன். பட் மேடம் வந்து ஃபுல்லாக முழுங்கிட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி தான் கொஞ்சம் இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறனால இதை கொஞ்சம் கொடுத்துட்டு நிறைய வேப்பிலை பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். வேப்பிலை கொழுந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா ரொம்ப ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப்காக நான் இதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா ஒரு கொத்து ஒரு கை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை, 2 சின்ன வெங்காயம் அது பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 2 வெங்காயம் மட்டும் போட்டுக்குவேன். நார்மலானா என்ன பண்ணுவேன்னா இது கூடயே நான் வந்து சோத்துக்கத்தாழை போடுவேன், ஆலிவேராவும் போடுவேன். நம்ம வீட்டில் சோத்துக்கத்தாழை செடி இருக்குது. பட்டு கொஞ்சம் இப்போ சீசன் வந்து வின்டராக இருக்கிறனால என்னதான் இப்போ ஒரு 2 நாளாக தான் மழை இல்லாமல் இருக்குது. அதனால் இப்போ ஆலிவேரா போட்டால் குழந்தைக்கோ இல்லை அவருக்கோ வந்து சளி பிடிச்சிடுமோ அப்படிங்கிறனால நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பொதுவாக நான் என்ன பண்ணிட்டேன்னா கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த என்ன சொல்கிறது டீ அரிப்பு அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் இதை வந்து அந்த சாறு வந்து எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு பிழிஞ்சு சாறு எடுத்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக சாறு வந்து அந்த துணியிலேருந்து வந்துடும். ஸோ இதுலேருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லிக்விட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல துணியில் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நல்லா வேப்பிலை வந்து நல்லா மிக்சியில் விட்டு அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேப்பிலைன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம் 2 மட்டும் தான் நல்லா போட்டு அரைச்சேன். அதுக்கு இடையில என் பாப்பா வந்து இந்த மாதிரி வித்த காமிச்சிட்டு இருந்தா. நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எல்லா லிக்விடும் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த லிக்விடு கூட தான் நான் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணேன். கோகோனட் நாங்கள் இப்போ மொத்தம் 4 பேர், குட்டி பாப்பா குண்டி நான் வந்து இதை ஆட் பண்ணுவேன். ஸோ 4 பேர்த்துக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3-4 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி அதை நல்லா கலக்கி விடணும். ஏன்னா அங்கங்கே வந்து திரியாக அந்த ஆயில் வந்து இருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், இது வந்து ரொம்ப கசப்படிக்கும். அதனால் இந்த பொறுப்பை வந்து நான் அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டு அவர் தான் வந்து இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறது வந்து வேறு லெவல் நல்லாவே பண்ணுவார். ஸோ ஏன்னா நான் இதுக்கப்புறம் தான் சமைக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து ஃபுல்லாக வந்து அவர்கிட்டயே நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஹேர் மாஸ்க் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லிக்விடை வந்து அப்படியே கையில் எடுத்து தலையில் தேய்ப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கொடுப்பாங்க. இது ஒரு ரேட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப மாதத்துக்கு இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட வருஷமாக போகுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தனியாக அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த லிக்விட் ஊற்றுங்க. ஹோல் பவுல்லே வச்சு எல்லாருக்கும் வந்து பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய டேண்ட்ரஃப் இருக்கும். அதை அப்படியே வந்து ஒரே இதாக யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒவ்வொரு பவுல் முடிஞ்சது அதை வாஷ் பண்ணிட்டு வேறு பவுல் அதே மாதிரி பண்ணுங்கள். அதே போல் காட்டனும் ஒரே காட்டனை 4 பேருக்கு யூஸ் பண்ண மாட்டேன். 4 பேருக்கு தனித்தனியாக தான் காட்டன் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹீட் பாடிங்கிறனால டேண்ட்ரஃப் இருக்கும். பாப்பாவும் இப்போ ஸ்கூலுக்குலாம் போகிறதுனால டேண்ட்ரஃப் வந்துட்டு இருக்குங்கிறனால இதை வந்து மேக்ஸிமம் நான் மந்த்லி 1 or 2 கொடுப்பேன். எனக்கு இது ஓகேவாக இருக்கும். ஒரு டைம் பண்ண உடனே குட் ரிசல்ட்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம கண்டினியூஸாக அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மசாஜ் பண்ணி ஒரு 1 hour மட்டும் வெயிட் பண்ணால் போதும். ஏன்னா சில பேருக்கு செட் ஆகாது. 1 hourக்கு அப்புறம் குளிக்க வச்சிடணும். ஸோ அந்த 1 hour வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே குக்கிங்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முட்டையை வந்து பாயில் பண்ணிட்டேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி தான் வைப்பேன்.
இந்த டைம் வந்து பாயில் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால பாயில் பண்ணியா வைக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய மேடம் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. நாளைக்கு உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் இருக்கு. இவங்க 2 பேரும் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குயிக்காக என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்ச முட்டையை வந்து இந்த மாதிரி ஆயிலில் வந்து மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக அதை வந்து சாட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிரேவியில் நான் ஆட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது இந்த முட்டையில் எல்லா கிரேவியும் இறங்கிடும். ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ முட்டை குழம்புலாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ வாஷ் பண்ணதை ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்து குளிக்க கிளம்பியாச்சு. நம்ம இந்த ஹேர் பேக் போடுறத விட ஹேர் வாஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப அப்படிங்கிறதுனால குட்டீஸ்லேருந்து என் ஹஸ்பண்ட் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஹேர் வாஷ் நான் தான் பண்ணிவிடுவேன். ஸோ சிம்பிளாக குளிச்சுலாம் முடிச்சதுக்கப்புறம் எக் கிரேவி செஞ்சு வச்சுருந்தோம். அதையும் திருப்தி எல்லாருமே சூடாக சாப்பிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் தூக்கம்னு நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. நான் வந்து நம்ம மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக மச்சி ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு சேனல் கூட கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு அந்த சேனலுக்குமே எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணிப்பாங்க. இப்போ நான் வியர் பண்ணிக்கிறேன் இந்த ஓணம் சாரி வந்து ஜஸ்ட் 315 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். இந்த சாரி கூடயே வித் ரெட் கலர் ப்ளவுஸ் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். பட் அந்த ப்ளவுஸோட எனக்கு இந்த கிரீன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த கிரீன் ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. அது போக இந்த ஜுவல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். அதோட ஐடியுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம மீஷோ ப்ராடக்டோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக அதுக்குமே எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ மீஷோவோட இந்த இதை கொஞ்சம் ஷூட்லாம் இருந்தது, அதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு இப்போ ரீசன்ட் டேஸாக எனக்கு வெயிட் வந்ததுக்குன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திருந்தோம். எடுத்தது படி பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. பட் வெயிட் கெயின் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டார். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் அவ்வளோ வெளியெல்லாம் போய் சாப்பிட்றதே இல்லை, எது வந்தாலும் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றதான். ஸோ என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா மோமோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட் இருக்குது. அங்கே நாங்கள் போய் பல மாதம் ஆச்சு, வருஷம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் கேட்டிருந்தேன் எனக்கு மோமோஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு 2 நாளுக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன். அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதுனால வெளியே போக முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி நாங்கள் அங்கே போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சின்னதாக ஒன்று வாங்கி சாப்பிட்டாச்சு. திருப்தியாக சாப்பிட்டோம். சூடாக சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஐஸ் பாட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா ஐஸ் பாட் போகணும்னு. நாங்கள் தான் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். சரி இந்த டைம் அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கா, அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே போனோம். இவங்க கிட்ட ஜஸ்ட் 10 ரூபீஸ்லேருந்து ஐஸ் பாட்டில் வந்து ஐஸ்லாம் இருக்கும். சேம் அதே மாதிரி நம்ம பட்ஜெட் நமக்கு தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபீஸில் மேங்கோ ஃப்ளேவர் இருந்தது. போனதுக்கு 4 பேர் ஒன்று சொல்லிட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் நல்லா உட்காந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லெட்டர்லாம் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ தான் தெரியுது ஏன் ஐஸ் ஆப்க்கு வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 10 ரூபாய் ஐஸை வாங்கிட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கலாம் போல. லவ்வர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்ற ஸ்பாட்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயாச்சு. லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லி மறுபடியும் தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த சண்டே சூப்பராக முடிஞ்சுது. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.